அஸ்ஸலாமு ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிகம்ஸ் கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சுடிதார் எப்படி கட் பண்ணுறது, நார்மல் லைனிங் சுடிதார் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அளவு சுடிதார் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைனிங் துணியை 4 ஃபோல்டாக, உங்கள் சைடு மடிப்பு இருக்கிற மாதிரி 4 ஃபோல்டாக வச்சு, அந்த சுடிதாரோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா சுருக்கம்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த துணியை நல்லா வச்சுக்கோங்க. நம்ம அளவு துணியிலையும் எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது, லைனிங் துணியிலையும் எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நான் இதில் மார்க் பண்ணுற மாதிரி ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் இந்த சைடு எக்ஸ்ட்ரா வேணும், அந்த சைடு எக்ஸ்ட்ரா வேணும். அதே மாதிரி ஆம் ஹோலாண்ட, அதுக்கப்புறம் அந்த அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த எட்ஜஸ்லாம் அப்படியே இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இங்கே கட் ஆகிற இடத்துல மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்கோட டெப்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோல்லையும் சென்டரில் கர்வுக்காக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அது அப்படியே கர்வாக ட்ரா பண்ணிக்கணும். முக்கியம் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும் தையலுக்காக, விட்டு அதை அப்படியே நம்ம கர்வாக மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, அது எந்த ஹைட் வேணும், எந்த அகலம் வேணும், என்ன டிசைன் வேணும், அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக நம்மளுக்கு தேவையானது மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ண வேண்டியது தான். கட் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த சைடில் கட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்லாம் கரெக்டாக கர்வாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் வர்றதுக்கு எக்ஸ்ட்ரா துணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி விட்டு ஃபுல்லாக அது கர்வுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் வரைக்கும் ஒன்றா கட் பண்ணிக்கோங்க. நெக்கு ஃப்ரண்ட்டு தனியாக, பேக் தனியாக அந்த மாதிரி கட் பண்ணுங்கள். ஒரேடியாக கட் பண்ணிட போகிறீங்க, மறந்து ரொம்ப லென்த் ஆகிடும். இந்த சைடில் நாட்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நம்ம லைன் போட்டோம்ல, கட் ஆகிற இடத்துல அந்த கட்டும் கட் பண்ணிக்கோங்க. தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் இது ரெண்டுமே தான் மார்க் பண்ணிகிட்ருக்கோம். பேக் நெக் பா ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால பா ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் நெக் ரவுண்டு நெக்கு தான். ஓகேங்களா? நெக்கு கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கட் பண்ணியிருந்தேன். ஆனாலும் அந்த நெக்கு லூஸாக தான் இருந்துச்சு. கடைசியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஷோல்டர் பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நெக்கோட டெப்த்து, அகலம் அதெல்லாம் பார்த்து வைங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி ஆம்ஹோலுக்கு கட் பண்ணுவோம்ல, ப்ளவுஸ்க்கு, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். டாப் ஃப்ரண்ட்டு, பேக்கெல்லாம் கரெக்டாக மெயின் கிளாத்லேயும் சுருக்கம் இல்லாமல் அந்த மாதிரி 4 ஃபோல்டாக மடித்து அப்படியே மேலே வச்சு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. நெக்கு மட்டும் ஃப்ரண்ட்டுக்கு தனியாக, பேக்குக்கு தனியான்ட்டு எடுத்து வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஞாபகமாக ஒன்றா கட் பண்ணிட்டா இன்னும் நெக்கு சொதப்பிடும். நெக்கு நல்லா இருந்தால் தான் சுடிதாரே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்கு, அதுக்கப்புறம் இந்த சைடில் ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா சுடிதார் பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. இப்போது நெக் நான் தனித்தனியாக கட் பண்ணிக்கிறேன். இது ஃப்ரண்ட் நெக்கு, ரவுண்ட் ஷேப்பு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அப்படியே பேக் நெக் வச்சு பா ஷேப்பு கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதுக்கு ஸ்லீவ் கொஞ்சம் டிசைன் கொடுக்கலாம். சென்டரில் கட் வர மாதிரி அந்த ஃபேண்ட் கிளாத் ரெட் கலரு. அந்த ரெட் கலர் கிளாத்தில் அந்த பவு மாதிரி வரும்ல, அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இருக்கிற கிளாத்தில் சைடில் இது கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் அதெல்லாம் கொடுத்து அப்படியே வச்சாச்சு. கரெக்டாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ லைனிங்கில் எப்படி ஸ்லீவுக்கு கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லைனிங்கில் அப்படியே அதே சுடிதாருக்கு எப்படி 4 ஃபோல்டில் வச்சோமோ அதே மாதிரி 4 ஃபோல்டில் வச்சு நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு அப்படியே அந்த மேலே அந்த ஷோல்டர் அண்டை மேலே, அதுக்கப்புறம் ஆம் ஹோல் அண்டை அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணி சைடில் ஃபுல்லாக இருக்கிறத அப்படியே மார்க் பண்ணி இந்த ஷேப் மட்டும் எஸ் ஷேப்பு, மேலேருந்து கீழே எஸ் மாதிரி வர மாதிரி அந்த ஷேப் போட்டுக்கோங்க கரெக்டாக. முக்கியமாக தையலுக்கு விட வேண்டியதெல்லாம் கரெக்டாக விட்டுட்டு நாட்ச்லாம் சென்டரில் நாட்ச் போட்டுக்கோங்க. ஒரு சைடு மட்டும் எடுத்து இந்த மாதிரி ப்ளவுஸ் ஃப்ரண்ட்டு சுடிதாரில் ஃப்ரண்ட் நெக்கில் மட்டும் நம்ம ஃப்ரண்ட் சைடில் மட்டும் நம்ம கட் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஸ்லீவுக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு
ப்ளவுஸ்லலாம் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்காக. இதான் வந்து அவுட்கம்மு. ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி தான் டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணோம். அவுட்கம்லாம் சூப்பராக வந்துச்சு. அதே மாதிரி ஃபேண்ட்டும் கட் பண்ணி கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்டிச் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் பேகம்ஸ் கிரியேஷன்.